வணக்கங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் வந்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை பார்த்து நிறைய பேர் வெயிட் கம்மி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேயும் அடுத்தது என்ன பண்ணுறீங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே காமிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் என்னென்ன டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துகிட்ருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே இந்த டே வந்து எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி பாயில் பண்ணி வச்சுருவாங்க. அதில் ஜீரகம், வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருவேன் 2 லிட்டர் தண்ணி. அப்புறம் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுன்னு சியா சீட்ஸ் தான் குடிப்பேன் நான். அதுக்கு முன்னாடி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் போட்டு சுடுதண்ணி கலந்த தண்ணி தான் நான் எடுத்துகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ, காஃபி ஸ்கிப் பண்ணிடுவேன். டீயும் பால் மட்டும்தான் எடுத்துப்பேன். டீ அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், கம்மியாக தான் எடுத்துப்பேன். ஒர்க் அவுட் முடித்தோடனே நேராக வந்து என்னோடய சியா சீட்ஸ் குடிக்கிறது தான் எனக்கு ஒரு வேலையே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலராக சியா சீட்ஸ் குடித்தா தான் அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸில் இருக்கும்போது. அது என்ன மிஸ்டேக்குங்கிறது வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் இந்த மாதிரி தான் லைட் வெயிட்டாக எடுத்துப்பேன். லைட் வெயிட்டாக எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு மதியம் லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக போயிடும், சரிங்களா? இன்னொன்று வந்து சீட்லேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்பப்போ சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் ஒர்க்கிங் போகிற உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்க. மார்னிங் ஃபுட்டு வந்து என்றைக்குமே லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக போனால் கூட அது பேலன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எந்திரிக்கவும் மாட்டோம். 4 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படியே தான் உட்காந்துருப்போம். எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. அதனால் மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸு, கஞ்சி, கூழ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்னோடய மார்னிங் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா சியா சீட்ஸே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் போது எனக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடுவேன். நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கட்டும், இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பொங்கல், தேங்காய் சட்னி, வடையோடு சாப்பிட்றது தாங்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கோமே, இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம கண்ட்ரோலில் இருந்து தான் ஆகணும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஹெக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பனானா, கொய்யாக்காய் இதெல்லாம் மாற்றி எடுத்துக்கோங்க. என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து இப்படி தான் இருக்கும். லன்ச்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக போனால் கூட மார்னிங் வந்து இப்படி சாப்பிட்டது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகி கொடுத்துரும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரைஸ் எடுத்துப்பேன் நான். எனக்கு இந்த லாஸ்ட் வீக்ஸில் வந்து நிறைய ரைஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எனக்குன்னு என்னால் தனியாக செய்ய முடியல, டைம் இல்லை. ஸோ அதனால் போர்ஷன் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். பிடிச்சது நான் சாப்பிட்டேன். அப்படி இருந்தும் நான் இந்த 1 மந்த்தில் வந்து ஒரு 3 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 3 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணது வந்து கம்மி தான். சில பேர் வந்து வீட்லேயும் சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உன்னை பார்க்கும்போது நீ உடம்பு குறைச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு 5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கணும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறது வீடியோ எண்டில் சொல்கிறேன். எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதே மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடக்கூடாது, அதை நான் சொல்கிறேன். கருப்பு கவுனி அரிசிலாம் உங்களுக்கு வந்து டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதோட கூட்டு பொரியல்லாம் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி வந்து ஃபைபருக்காகவே நீங்கள் வெயிட் லாஸில் சேர்த்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. வெயில் காலமாக இருக்கிறதுனால பழைய சாதம், தயிர் சாதம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில். மேக்ஸிமம் வந்து தயிர் சாதம், பழைய சாதம்லாம் லஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் காலையிலே நமக்கு வந்து தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். நிறையா வந்து பிளேட் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் கம்மியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கம்மியான போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். பிளேட்டு சின்னதாக இருந்து நீங்கள் அதில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபுட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் யோசிப்பேன். எனக்கு இந்த வீக்கில் வந்து நிறையா ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு லீவ் இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு தனியாக பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி பண்ணது தான் எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் மார்னிங் வந்து இன்றைக்கி மதியம் நான் இப்படி செஞ்சேன்னா மார்னிங் சியா சீட்ஸ் எடுத்துப்பேன். ஈவினிங் நைட்டு வந்து நான் ஒன்றுமே எடுத்துக்க மாட்டேன். ஒன்லி ஃப்ரூட்ஸோடு முடிச்சுப்பேன். அப்படி தான் இந்த வீக்கெண்டில் நான் பண்ணேன். சிக்கன் பிரியாணி எனக்கு பிடிச்ச மாதிரி எக்கெல்லாம் போட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் வந்து கிரில் சிக்கன் இதெல்லாம் நான் வீட்டிலே தான் பண்ணது, எதுவுமே கடையில் வாங்கி செய்யலை. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு. பட் வந்து நம்ம வெயிட்டுன்னு நினைக்கும் போது அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோணலை. அப்படி தான் இருந்துச்சு. சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சுட்டு இது வந்து நான் சாட்டர்டே ஷூட் பண்ணது தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லஞ்சும் அதே மாதிரி
அதே மாதிரி தாங்க எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல, ஃப்ரூட்ஸோட முடிச்சுட்டேன். இது வந்து சண்டே எடுத்தது. சண்டேல வந்து ஒயிட் ரைஸு, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சியா சீட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். உண்மையிலே இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் தான். டெய்லி சாப்பிட்ட ஆள் நான். டெய்லி பிரியாணி கொடுப்பேன். ஒரு சண்டை வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஆனாலும் சரி, பிரியாணி போய் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஆள் இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்தாகணும். நம்ம ஒர்க்கிங் போகிற உமனாக இருக்கும், வீட்டில் இருக்க குழந்தைகளையும் பார்த்துட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா லாஸ்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். வெயிட் லாஸில் இருக்கும்போது தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் எந்த அளவுக்கு இன்டேக் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். நான் அப்படி தான் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டர் பாட்டிலெலாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு வாக்கிங் போகும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வீக்கெண்ட் வந்தாலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தாங்க. இந்த வெஜிடபிள்ஸு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே போடுற மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். ஒர்க்கிங் போகிற உமனாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் போகவே முடியாது. சடன்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் வர வழியில் எதுவுமே இருக்காது. நேராக குழந்தைங்கள பக்கம் வந்துடணும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து வீக்கெண்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எடுத்து பண்ணிடலாம். ஃபைபருக்காக நான் 2 வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால காய்கறியும் சரியாக சாப்பிட மாட்றாங்க. அவங்களுக்காக செஞ்சு நான் நிறைய சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அதனால் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இதை வச்சு இந்த வீக் முடிச்சிடலான்ட்டு. நான் பண்ண மிஸ்டேக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுங்க. ஒரு 4 days ஆகிடுச்சுங்க. ஒர்க் அவுட்டும் பண்ணல. இது பண்ணதுனால தான் எனக்கு வெயிட் லாஸ் வந்து நடக்கலை. வாக்கிங் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருந்தேன். பண்ணதுனால என்ன ஒரு 3 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒர்க் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஜேர்னியில் வந்து ஒர்க் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை இந்த ஜேர்னியில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.